வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்னைக்கு நாம வசனக்குடியில் முதுமலையில் 2 நாள் ஸ்டே பண்ணி ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வழியாக அப்படியே நம்ம குண்டல்பேட் போய் குண்டல்பேட்லேருந்து நகரம் போய் நகரத்துலேருந்து நம்ம ஆசனூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே தலைமலை, திம்பா ஹில்ஸு, தாளவாடி இதெல்லாம் ஒரு வீடியோவாக பண்ண போகிறேன். வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதுமலையிலேருந்து கிளம்பி பந்திப்பூர் கிராஸ் பண்ணுறாங்க மக்களே. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்லேருந்து சாம்ராஜ் நகர் வழியாக ஆசனூர் போக போகிறோம். நம்ம ஆசனூர்லேருந்து கொள்ளையகால் ரோட்டில் இருக்கிற மாவள்ளங்கிற ஒரு ஊரில் சில்வா காஸ்டலுங்கிற ஒரு ரிசார்ட்டில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எந்த அனிமல்ஸுமே இது வரைக்கும் நம்மளுக்கு சைட் ஆகலை பந்திப்பூரில். ஏன்னா 10:30 ஆகிடுச்சு டைமு. ஏதாவது வழியில் ஏதாவது அனிமல் சைட் ஆனால் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம தலைமலை பக்கமாக வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு ஆசனூர் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். நம்ம ஆசனூர் தாண்டி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொள்ளையகால் ரோட்டில் கட் பண்ணி கொள்ளையகால் ரோட்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் போனீங்கன்னா மாவள்ளங்கிற ஒரு ஊர் ரைட்டில் கட் பண்ணணும். அந்த மாவள்ளங்கிற ஊரில் தான் அந்த ரிசார்ட் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க. இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா கொள்ளையகால் டு மைசூர் போகிற ரோடு. நம்ம இதில் கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டர் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடு கிராமம் மாவள்ளங்கிற கிராமம். இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம 16 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் போகணும் மக்களே. வாங்க அப்படியே போவோம். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான காடுங்க. இது ரொம்ப டீலாவாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. ரெண்டு பக்கம் மலை பகுதி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே பாருங்கள். நம்ம தங்க போகிற ரிசார்ட்டுமே 2 மலைக்கு நடுவில் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளதாக இருக்குங்க. காடு பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான காடுங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், வீரப்பன் வாழ்ந்த காடுங்க இந்த காடு.
பாருங்கள், வழி எங்கேயுமே யானை சாணமாக இருக்குது. நைட்டு இங்கே நிறையா யானை நிற்கும் போட்டிருக்கு நைட்டில். இங்கே பாரு, யானை சாணமாக தான் இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலான ரோடு தான். அதாவது யானை கிணை எதாவது மிருகம் வந்தால் கூட ஒதுங்குற கூட இடம் இல்லை. சின்ன ரோடு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய ரோடுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹில்ஸ் மாதிரி ஏறுதுங்க. இந்த ரிசார்ட் கட் பண்ணுற ரோட்டுக்கு நேராக போனால் தான் கேர்மாளை ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு கேர்மாளைங்கிற ஒரு ஊர். அதை ஊரை தாண்டி தான் கொள்ளையகால் போகணும். இந்த ரூட் தான் இப்போ நான் போயிட்டுருக்கோம். காடு பார்க்குறதுக்கே அதிபயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டங்க. பகல்லையே பாருங்கள், எந்த ஒரு வெயிட்டிங்குமே வரல. நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆசனூர்லேருந்து 13 கிலோமீட்டர். அந்த மைசூர் ரோட்டில், சாம்ராஜ்நகர் ரோட்டில் வண்டி எப்போவும் 24 ஹவர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கோம் தெரியாது. இதில் பாருங்கள், 1-2 வண்டி தான் வருது. இது வரைக்கும் ஒரு வண்டியுமே வரல. நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அதில் நைட்டில் வந்தோம்னா யானை எல்லாம் பார்க்கலாங்க. இந்த ரோடு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே கட் பண்ணிட்டோம். மாவள்ளங்கிற ஒரு கிராமம்தான் இது போகிற வழி. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். 2 சைடு யூக்கலிப்டஸ் மரம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ட்ரைவ் பண்ணுறக்கே சூப்பராக இருக்குது. 2 சைடு மரங்கள் லைனாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தைல வாசம் பயங்கரமாக அடிக்குதுங்க. தைல மரம் வாசம், யூக்கலிப்டஸ் வாசம் அப்படியே போகிற வழி எங்கே மனம் அப்படியே சூப்பராக வீசுதுங்க. பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக 1 கிலோமீட்டரில் ரிசார்ட் இருக்குது இங்கேருந்து. இந்த வழியில் தான் அனிமல்ஸ் இருக்கான்னு நானும் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். இந்த வழியில் ஒன்றும் பகலில் ஒன்றும் காணுங்க. ஆனால் நைட் டைமில் கண்டிப்பாக இருக்குங்க, அனிமல்ஸ் இருக்கும். நம்ம தங்க போகிற ரிசார்ட்டுக்குள்ளேயே கரடியெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால், ஒரு லக் இருந்தால் நைட்டு கரடி, யானை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்ப்போங்க இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன பார்க்குறோன்ட்டு. நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் கண்டிப்பாக. வழி எங்கேயோ போயிட்டே இருக்குங்க. ரோடே தீர மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எங்கேயும் ஊரே காணுங்க, போயிட்டே இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற ரிசார்ட்லேருந்து இந்த தலமலை வியூ அப்படியே சூப்பராக தெரியுங்களாமா. சூப்பராக இருக்குன்னாங்க. அதே மாதிரி 2 மலைகளுக்கு நடுவில் மேலே கொஞ்சம் ஹைட்டான ஒரு இடத்துல தான் அந்த ரிசார்ட் இருக்குது. ரொம்ப நாளாகவே நான் இங்கே தங்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பினேங்க. சரி, இன்றைக்கி எப்படியாவது தங்கிடணுன்னு தான் அது புக் பண்ணி நான் இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கேன். ஆனால்
இங்கே ஒரு 0% பொல்யூஷனுங்க, ஒரு பொல்யூஷன் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. இப்போ தான் ஒரு ஊரே வருதுங்க. அதுதான் மாவள்ளங்கிற ஊர். இங்கேருந்து நம்ம ரிசார்ட்டு போட்டிருக்கோம். சில்வா காசில் போர்டு போட்டு பாருங்கள், சுற்றி மலை. இங்கே டவர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏதாவது இவர்கிட்ட கேட்போம் இந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழி எப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் தெரியுது தான் திம்பமலை. ஒரு சாய்பாபா கோயில் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது பாருங்கள். இந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் இந்த ரிசார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கேட் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே போர்டு வச்சுருக்கு பாரு, சில்வா காஸ்டில் இங்கே போர்டு இருக்கான்னு பாரு. இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் போகணும். கீழே ஒரு கோயில் பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த ரைட்டில் தான் நம்ம ரிசார்ட்டுக்கு திரும்பணுங்க. இதுதான் நம்ம ரிசார்ட்டு, சில்வா காசில் ரிசார்ட்டுன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு. நம்ம இதில் தான் உள்ள ரிசார்ட்டுக்குள்ளே போகணுங்க. ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்ததுங்க. இங்கே எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. பாக்கு மரம்லாம் நிறையா வச்சுருக்காங்க போல் இருக்குங்க. பூரா பாக்கு மரமாக இருக்குது. மலையை ஒட்டியே தான் இருக்குங்க. பாருங்கள், அந்த மலையை ஒட்டி தான் அந்த ரிசார்ட் இருக்குது. நம்ம இன்னும் உள்ளே போகணும் போல் இருக்குங்க. எவ்வளோ தூரம் உள்ளே போகணுன்னு தெரில. நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். ரோடு ஒரு மண் ரோடு பாதை சுமாராக தான் இருக்குங்க. ஆனால் வண்டி போகலாம், மண் ரோடாக இருக்குது. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற சில்வா காசில் ரிசார்ட்டோட வியூவு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இயற்கை நேச்சராக இருக்குங்க. இங்கே வந்து தங்குனா எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. இது நம்ம கொள்ளையகால் போகிற ரோட்டில் உள்ளே ஒரு 10 கிலோமீட்ரு உள்ளே வரணுங்க. இந்த ரிசார்ட்டுக்கே உள்ளே காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூலோட சூப்பராக இருக்குங்க. வியூ பாருங்கள். நம்ம வந்த ரோடு பாருங்க, தெரியுமா ரோடு. கிட்ஸு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது பாருங்க. ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்விம்மிங் பூலோடு இருக்குங்க. இந்த 4500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை. இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு, இயற்கையை ரசிக்கிறவங்க இங்கே வந்தால்
தங்கினா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களே அந்த ரிசார்ட்டை பாருங்கள். இங்கே எல்லா வகையான ரூம்ஸும் இருக்குது, தனி காட்டேஜும் இருக்குது. பார்க்குறக்கே எவ்வளோ அருமையாக இருக்குங்க இடம். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த ஈவினிங் டைமு நான் நின்றுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த டைம் வந்து ஈவினிங் டைமு. இந்த வியூ பாருங்கள். ஈவினிங் டைமில் திம்பமோட மலைப்பகுதி பாருங்கள், தலைமலை. அதுதான் தலைமலை வியூ. அதுதான் மக்களே தலைமலை வியூ. இப்போ நான் இவங்களே சஃபாரியும் நைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஜீப்லேயே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு தனியாக 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் நைட்டு ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock முடிப்போம், 2 மணி நேரம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம நைட்டு சஃபாரி போவோம் மக்களே. பார்த்துட்டு என்னென்ன அனிமல் சைட் ஆகுதோ உங்களுக்கு நான் நைட் வீடியோவாக போடுறேன், பாருங்கள் மக்களே. இந்த கிட்ஸு ஃப்ளை ஏரியா, அது போக கார்டன் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இங்கே உட்காந்து கூட நைட் டின்னர் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கிட்ஸு ப்ளே ஏரியா, ஊஞ்சல் இருக்குது. நைட்டு இங்கே இந்த கார்டன் வியூவில் கூட நம்ம அப்படியே டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இங்கே அப்படியே கேம்ப் ஃபயரு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் வந்து அது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வருங்க. இங்கே தான் கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்தே ஸ்விம்மிங் பூல் தெரியும் பாருங்கள். இதான் மக்களே ஸ்விம்மிங் பூலு. நம்ம அந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே ஸ்விம்மிங் பூலோட வியூ. உண்மையாகவே இந்த ரிசார்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இயற்கைக்கு 2 ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அழகாக இருந்தது. அங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் போகிற வழி வாங்க, ஸ்விம்மிங் பூல் காமிக்கிறேன். அப்படியே சைலண்ட்டாக இருக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்து. ஸ்விம்மிங் பூல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சுற்றியும் ஆரஞ்சு பழ தோட்டமாக இருக்குங்க. இங்கே சுற்றியும் எதாவது வச்சுருக்காங்க பாருங்கள். ஆரஞ்சு பழம் எவ்வளோ தொங்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே தங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சூப்பராக இருக்குது ஏரியா, ஒரு அமைதியாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அருமையாக இருக்குது. தாராளமாக இங்கே வந்து தங்கலாம் மக்களே. மக்களே, இந்த ரிசார்ட்டில் ஒரு 2.5 hour சஃபாரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சஃபாரி தான் நைட் சஃபாரி போயிட்டுருக்கோம். இந்த எந்த யூடியூப்பரும் போடாத நைட்டு 11 மணிலேருந்து 1 மணிக்கு திம்பம் காட்டில் நம்ம ஹாசனூர் செக் போஸ்ட் வரைக்கும் இந்த சஃபாரி போக போகிறோம். திருப்பி வந்து திம்பம் சுற்று வரைக்கும் நம்ம இந்த சஃபாரி 2.5 hour போக போகிறோம். வாங்க என்னென்ன அனிமல் சைட் ஆகுது பார்க்கலாம்.
பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது காடு. நம்ம சாதாரணமாக நைட் சஃபாரி ஜீப்பில் போகிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த நைட்டில் 11-12 மணிக்கு எந்த வெஹிக்கிளும் போகாதப்போ நம்ம போகும்போது ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அனுபவங்க. எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. மழை வேறு விட்டு விட்டு தூறிகிட்டே இருந்தது. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க மக்களே, நம்ம வந்ததுக்கு எதோ அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க அப்படியே போகலாம். நம்ம அப்படியே பார்த்துட்டு போகல முன்னால் 2 யானை நிற்கிதுங்க மக்களே. பாருங்கள், தூரத்தில் இருக்குது. இந்த மலையில் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. பக்கத்தில் போகிறேன் பாருங்கள். நைட்டுங்கிறனால தெரியுதுங்களா? இது 2 யானை நிற்கிது பாருங்கள். டஸ்கருங்க, 2மே டஸ்கர் தான். அதை கிராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டோம். அப்படியே ரோட்டோரமாக அப்படியே நிற்கிதுங்க மக்களே. இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறனால நெக்ஸ்ட்டு நான் பார்ட் 2வாக அடுத்த வீடியோ போடுறேன். அதை கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பார்ட் 2வில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. யானைகிட்ட ஒரு 20 நிமிஷம் மாட்டி முடித்த கதையெல்லாம் இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. நன்றி, வணக்கம்.